எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேர்தல் கூட்டணி கேள்விக்கு திருமாவளவன் நேரடி பதில். திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவும் வலிமையோடும் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்றும் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கும் என்றும் கூறினார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சாதிய மதவாத அரசியல் கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அத்தகைய கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியிலும் இருக்க மாட்டோம் என்றும் உறுதியாக அறிவித்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றும் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் சேர வேண்டும் என்பது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் எந்த கட்சியை சேர்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிடம் கூறாது என்றும் விளக்கினார். இதற்காக எங்களுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் இல்லை என்றும் திமுக விரும்பும் எந்த கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்றும் கூறினார். திமுகவுக்கு ஆலோசனை சொல்லவோ அல்லது நெருக்கடி தரவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்றும் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்பதையே தெரிவித்தார். எந்த ஒரு கட்சி மீதும் தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு கிடையாது என்றும் கூறினார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்த்து இங்கு போட்டியிடக்கூடிய வலிமை பெற்ற கட்சி எதுவுமே இல்லை என்றும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவும் வலிமையோடும் இருந்து இந்த தேர்தலை வெற்றிகரமாக சந்திக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது மக்களுக்கு பணியாற்றும் நோக்கத்தில் அல்ல என்றும் ஆட்சி அதிகாரத்திற்காகவே கட்சி தொடங்கியுள்ளார் என்றும் திருமாவளவன் விமர்சித்தார். ஓபிஎஸ்ஸுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி சொன்ன முக்கிய அரசியல் அப்டேட். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மேலும் சில கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, ஐஜேகே, தமாக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட விருப்பம் அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி நேர்காணல் நடத்தினார். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த நேர்காணல் நடைபெற்றது. இதற்கிடையே மதிய இடைவெளியில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக கூறினார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் இணைவாரா என்ற கேள்விக்கு அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பது அவரிடமே கேட்க வேண்டிய விஷயம் என்றும் பதிலளித்தார். இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை பிரிந்து கிடக்கும் சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே தமது கோரிக்கை என்றும் ஒன்றிணைவு நடைபெறுமா என்பது ஆண்டவன் கையில்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் டிடிவி தினகரன் உங்களை கூட்டணிக்கு அழைத்தாரா என்ற கேள்விக்கு தன்னை யாரும் அழைக்கவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். இதற்கிடையே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான ஐயப்பன் எம்எல்ஏ நேற்று டிடிவி தினகரனை சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது மட்டுமே என டிடிவி தினகரன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். அஜித் பவார் மரணம் ஓடுதல வெளிச்சமின்மை காரணமா? சிசிடிவி காட்சியால் அதிர்ச்சி. மராட்டிய மாநிலம் புனே மாவட்டத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அந்த மாநிலத்தின் துணை முதல் மந்திரி அஜித் பவார் சிறிய ரக தனி விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பாராமதி பகுதி அருகே தரையிறங்க முயன்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விமானம் எதிர்பாராத விதமாக விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சிக்கிய விமானம் உடனடியாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. இன்று காலை 7:45 மணியளவில் நடந்த இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த அவரது பாதுகாவலர்கள் 2 பேர் மற்றும் விமானிகள் 2 பேர் என மொத்தம் 5 பேர் உயிரிழந்ததாக விமானத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த அஜித் பவார் உள்ளிட்ட அனைவரின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த விமான விபத்து குறித்து முறையான விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறும் காட்சி அதில் பதிவாகியுள்ளது. மேலும் உயிரிழந்த அஜித் பவாரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கை கடிகாரம், ஆபரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து உடல்கள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த இடத்தில் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் துணை முதல் மந்திரி அஜித் பவார் உயிரிழந்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மராட்டிய மாநில அரசு அறிவித்துள்ளது. இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும். இன்று மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்துக்கான காரணம் குறித்து மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் விமானம் தரையிறங்கிய போது ஓடுதளத்தில் போதிய வெளிச்சமின்மை நிலவியது என மத்திய விமான போக்குவரத்து மந்திரி ராம்மோகன் தெரிவித்துள்ளார்.
விடியா ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி. திமுகவுக்கு எதிராக அதிமுக புதிய பிரச்சாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என ஊழலில் மூழ்கிய திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி, பல்வேறு வரி சுமைகள் மற்றும் கடும் விலைவாசி உயர்வு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் இந்த இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் வகையில் இன்று முதல் திமுக ஆட்சிக்கு எதிராக விடியா ஆட்சி உங்க வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒவ்வொரு பூத் வாரியாக AATMK கனெக்ட் என்ற செயலியை பயன்படுத்தி கையடக்க பிரிண்டர்கள் மூலம் அதிமுக ஆட்சி காலத்தையும் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பிரச்சாரம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் கூடுதல் சுமைகளை விளக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் திமுக ஆட்சி வழங்கியதாக கூறப்படும் பனிஷ்மெண்ட் பில் அச்சிடப்பட்ட பேப்பராக இல்லத்தரசிகள் மற்றும் குடும்பத்தினரிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரம் முதற்கட்டமாக மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள பூத் வாரியாகவும் அதன் தொடர்ச்சியாக ஒன்றியங்கள் மற்றும் பேரூராட்சிக்கு உட்பட்ட பூத் வாரியாகவும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் மக்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சுமைகளை விளக்கும் வகையில் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், MPக்கள், MLAக்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு பணிகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவின் இந்த புதிய பிரச்சார யுக்தி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சியாளர் அண்ணன் பழனி பாபா பெரும்புகழ் போற்றுவோம் சீமான் வலியுறுத்தல். புரட்சியாளர் அண்ணன் பழனி பாபா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது பெரும்புகளை போற்றுவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கண்முன்னே நடக்கும் அநீதியை ஏற்று போராடுபவனே உண்மையான புனித போராளி என்ற நபிகள் நாயகம் அவர்களின் மறைமொழிக்கிணங்க பிறந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்வின் இறுதி நொடி வரை நேர்மையாக போராடிய புனித போராளியாக பழனி பாபா திகழ்ந்தார் என தெரிவித்துள்ளார். அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து சகித்துக் கொள்பவன் அடிமையாகி விடுகிறான் என்றும், தானும் தன் சமூகமும் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய பெருந்தகையான பழனி பாபாவை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஒரு காலத்தில் எழுச்சிமிக்க இளைஞர் சமுதாயம் உருவாகும், அது தன்னை புதைத்த இடத்திலிருந்து எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து நன்றி செலுத்தும் என்று அவர் கூறிய கருத்துக்கள் விதைகளாக விதைக்கப்பட்டவை என்றும், அவை முளைக்கும் நாளில் வரலாறு அவரை விடுதலை செய்யும் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக முக்கிய தேவர் தொடங்கிய கல்லூரிகளுக்கு பெருநிதி வழங்கிய வள்ளலாகவும், தமிழர்கள் மதமாக நின்றால் ஆளப்படுவார்கள், இனமாக நின்றால் வலிமை பெறுவார்கள் என முழங்கிய சிந்தனையாளராகவும் பழனி பாபா திகழ்ந்தார் என தெரிவித்துள்ளார். சிறுபான்மை என்ற பெயரில் சலுகைகள் கிடைத்தாலும் உரிமைகள் கிடைக்காது என்பதால் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும், இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் தமிழர்களே என்ற உண்மையை உலகிற்கு உறக்கச் சொன்ன போராளி பழனி பாபா என்றும் அவர் விளக்கியுள்ளார். தமிழ் மக்களின் பாதுகாப்பு, உரிமை மீட்பு மற்றும் இஸ்லாமிய சமூக மக்களை அரசியல்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ஈக மரபராக பழனி பாபாவை அவர் புகழ்ந்துள்ளார். அதிகார வர்க்கத்திற்கு அடிபணியாது ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களால் அவர் கொடூரமாக கொல்லப்பட்ட போதும் அவரது உன்னத லட்சியங்களும் உயரிய கொள்கைகளும் இன்றும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டுகின்றன என்று சீமான் தெரிவித்துள்ளார். அவர் காட்டிய வழியை பின்பற்றி அநீதிகளுக்கு எதிராகவும் அடக்குமுறைக்கு உள்ளாகும் எளிய மக்களின் விடுதலைக்காகவும் சமரசமின்றி போராட உறுதியேற்பதே பழனி பாபாவுக்கு செலுத்தும் உண்மையான புகழ் வணக்கம் என அவர் கூறியுள்ளார்.